Praise God. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி இன்றைய நாள் நம் அனைவருக்கும் மிக முக்கியமான நாள். ஆண்டவர் நமக்காக நம் பாவங்களுக்காக மரித்து மீண்டுமாக 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இன்றைய நாளில் உலகம் முழுவதும் கடைபிடிக்க வேண்டிய இந்த நாளை நாம் அனைவரும் எப்படி கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டியது. இன்றைய நாளில் ஆண்டவர் இறப்பை முன்னிட்டு நாம் உலகில் உள்ள அனைவரும் கிறிஸ்தவ பிள்ளைகளாக குடும்பங்களாக அனைவரும் ஆண்டவரை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் துதிக்க வேண்டும். இன்றைய நாளில் இயேசு சிலுவையில் அறையப்படுதல். யோவான் 19ஆம் அதிகாரம் 30 நீங்கள் வாசித்து பாருங்கள். இயேசு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். இன்றைய நாளில் நாம் அனைவரும் இந்த புனித வெள்ளியை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படியாக நமக்காக அவர் மறைத்து மீண்டும் உயிர்ப்பிக்க இந்த நாளில் நம் பாவங்களுக்காக மறைத்து பரலோக ராஜ்யத்தில் சென்றார். அப்படியாக நாம் அனைவரும் ஆண்டவரை எந்த அளவிற்கு நாம் துதிக்கிறோம். இயேசு சொன்ன முடிந்தது என்கிற வார்த்தை ஒரு தோல்வியின் முடிவல்ல, அது ஒரு கம்பீரமான வெற்றியின் அறிக்கை. மனிதர்களுடைய பாவங்களின் தண்டனையை முழுமையாக இயேசு செலுத்தி தீர்த்தார் என்பதே இதன் பொருளாகும். இயேசு நமக்காக மட்டும் மரிக்கவில்லை, அவர் நமக்கு பதிலாக மரித்தார். அவரது மரணம் நமது வாழ்க்கை மற்றும் நித்திய வாழ்வுக்கான கதவை திறந்தது. இன்றைய நாளில் நாம் அனைவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவரை துதிக்கும் பொழுது நமக்காக அவர் என்னவெல்லாம் செய்திருக்கின்றார் என்று சிந்தித்து ஆண்டவரை துதியுங்கள், ஜெபியுங்கள். இந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, என் பாவங்களின் மன்னிப்பிற்காக என்னால் ஒருபோதும் செய்ய முடியாத மீட்பின் வேலையை சிலுவையில் நீர் செய்து முடித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியாக இந்த நாளில் அவர் பாடங்களில் இந்த புனித வெள்ளியின் அன்று அவர் சொன்ன அந்த வார்த்தை 7 வார்த்தைகளை நமக்கு எப்படி கொடுக்கின்றன, அந்த வார்த்தைகளுடைய அர்த்தங்கள் என்ன என்று நாம் இன்னும் ஒரு நிமிடம் கழித்து அந்த வார்த்தைகளை நாம் படித்து நாம் பயன்பெறுகின்றோம். அப்படியாக இந்த நாளில் நமக்காக மரித்து மீண்டுமாக நமக்காக வருகின்றார். இறப்பின் செய்தியை கர்த்தர் நம் பாவங்களுக்காக மறைத்தார். இது உண்மை. ஆகையால் நீங்களும் நாம் என்ன செய்கின்றோம், ஆண்டவருக்காக நாம் எப்படி அவரிடத்தில் நாம் மன்றாடுகிறோம் என்று நீங்கள் சிந்தித்து இந்த நாளில் நாம் அனைவரும் நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார், மீண்டும் வருகிறார். இன்றைய நாளில் நாம் எந்தெந்த பாவங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் எப்படி அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவரை நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக ஆவியானவரிடத்தில் ஜெபிக்கின்றார் என்று சிந்தித்து நாம் இனிவரும் காலங்களில் அவரை நாம் ஒன்றித்து ஊக்கத்தோடு அவருடைய பாதையில் செல்ல வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாளில் நமக்காக பாடுகள் பட்டு சிலுவையில் அறைகின்றார். அப்படியான இந்த நாளில் அவரை துதித்து இந்த துக்க விசாரணையில் நாம் அனைவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை கூப்பிடுவோமாக.
இப்பொழுது நாம் அனைவரும் ஆண்டவருடைய பாடல்களின் அந்த 7 வார்த்தைகளை நாம் படித்து பயன்பெறுவோம். ஆண்டவர் கொடுக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு எப்படியாக அந்த வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் என்று நீங்களும் நான் சிந்தித்து செயல்பட வேண்டும். நான் ஒவ்வொரு வாரமும் இதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையானது ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது. எத்தனை பேர் நீங்கள் படித்து பயன் பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் பார்த்து ஒவ்வொரு நாளும் நம்மை காத்து அரவணைத்துக் கொண்டிருக்கின்றார். இன்றைய நாளில் இந்த புனித வெள்ளியானது நமக்கு எந்த மாதிரியான புனித வெள்ளி என்று நீங்கள் ஆலயத்திற்கு செல்லுங்கள். இன்றைய நாளிலாவது நீங்கள் அனைவரும் ஆலயத்திற்கு செல்லுங்கள். ஏனென்றால் நமக்காக, நம் பாவங்களுக்காக அவர் மரித்தார். அப்படியாக இன்றைய நாளில் கூட சில கிறிஸ்தவ குடும்ப பிள்ளைகள் யாரும் ஆலயத்திற்கு செல்வதில்லை. ஏன் என்னிடத்தில் அறிவில் இருக்கும் இந்த இடத்திற்கும் யாரும் வருவதில்லை. இது என்ன காரணம்? உங்களிடத்தில் அசுத்த ஆவியானவன் சாத்தான் அவன் புகுந்து விளையாடி கொண்டிருக்கின்றான். கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு இன்றைய நாளில் நாம் அனைவரும் ஆண்டவருடைய பாடுகளின் அந்த வார்த்தைகளை கேட்க வேண்டும். அதற்காக நாம் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு சிலுவையில் மரித்த சம்பவத்தை தான் புனித வெள்ளி என்று நாம் அனைவரும் உலகமெங்கும் அனுசரித்து வருகின்றோம். இந்த புனித வெள்ளி அன்று கிறிஸ்தவ ஆலயங்களில் இயேசு சிலுவையில் தொங்கிய போது சொன்ன அந்த 7 வாசகங்களை குறித்து தான் இன்றைய நாளில் உலகம் முழுவதும் உள்ள தேவாலயங்களில் இந்த வார்த்தைகளை பிரசங்கிக்க நமக்கு எடுத்து குறிப்பிட்டன. அந்த 7 வாசகங்களையும் அதன் அர்த்தங்களையும் இன்றைய நாளில் நாம் கவனித்து கேட்க வேண்டும். முதலாவது வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 34 நீங்கள் வாசித்து பாருங்கள். பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஒரு சிறு குழந்தை தவறு செய்யும் போது அறியாமல் செய்துவிட்டது என்று சொல்லி சுலபமாக நாம் மன்னிப்பது போல இயேசு தம் சிலுவையில் அறைந்தவர்களை மன்னித்தார். அவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்துவிட்டார்கள் என்றார். அவரது கொலைக்கு காரணமாக இருந்த ரோம அதிகாரிகளும் யூத மக்களும் அவரை சிலுவையில் அறைந்த போர் சேவர்களும் எப்படி இதை அறியாமல் செய்திருக்க கூடும்? அதுவும் அந்த நாட்டின் மிக கொடூரமான குற்றவாளிகள்
விடுதலையாக்கி நன்மைகளை மாத்திரம் செய்து வந்த இவரை கொலை செய்தவர்கள் எப்படி அறியாமல் செய்துவிட்டார்கள் என்று சொல்ல முடியும்? உண்மை என்னவென்றால், அன்றைக்கு நடந்தது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். இருளின் சக்திகள் இந்த மனிதனுடைய மனக்கண்களை குருடாக்கி இவர்களது இருதயத்தை கடினப்படுத்தி இப்படி ஒரு கொடூர செயலை செய்ய ஏவின. தங்களுடைய சுய புத்தியின்படி செயல்படுகிற எவரும் இப்படி ஒரு நல்ல மனிதரை கொடூரமாக சிலுவையில் அறைய மாட்டார்கள். ஆகவேதான் இயேசு இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்துவிட்டார்கள் என்று சொல்லி மன்னிக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவம் கடவுளுடைய சித்தத்தின்படி நடந்தது என்று வேதமும் கூறுகிறது. இவரை சிலுவையில் அறைந்த கைகள் மட்டும்தான் அக்கிரமக்காரரின் கைகள் என்றும் இதற்கான திட்டமும் தீர்மானமும் கடவுளுடையது என்றும் வேதம் கூறுகிறது. மனு வர்க்கத்தின் பாவத்திற்கு இயேசுவை சிலுவையில் பலியாக கடவுள் சித்தம் கொண்டிருந்தார். ஆகவேதான் இந்த சம்பவம் நடந்தது. இதைதான் முதல் வார்த்தையில் கர்த்தர் சொல்லுகிறார், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருந்திருக்கிறார்கள். இரண்டாவது வார்த்தையை இந்த இரண்டாவது வார்த்தை என்னவென்று கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பார். லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 43 நீங்கள் வாசித்து பாருங்கள். இரண்டு திருடர்களுக்கிடையே இயேசு சிலுவையில் தொங்கினார். இவர்கள் இருவரும் இரண்டு விதமானவர்கள் என்பதை கவனிக்கவும். அதில் ஒருவன் இந்த நல்லவருக்கு நேர்ந்த கொடுமையை பார்த்து அவர் யார் என்பதையும் இது ஏன் அவருக்கு சம்பவித்தது என்பதையும் புரிந்து கொண்டு அவனது மரண தருவாயில் மனம் திரும்புகிறான். இன்னொருவனோ வாழ்நாள் முழுவதும் குற்றம் செய்தது மட்டுமல்லாமல் சாகும் போதும் கூட திருந்தாமல் தன் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று இகழ்ந்து பேசி மேலும் குற்றம் செய்கிறான். இதை கண்ட அடுத்தவர் இவனை கடித்துக் கொண்டு, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்கிறான். அது மட்டுமல்லாமல், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று இயேசுவிடம் கூறினான். அவனது உள்ளத்தின் எண்ணங்களை இந்த வார்த்தைகள் வெளிப்படுத்துகின்றன. தான் பாவி என்றும் சாகு முன்பும் கடவுளின் இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற வேண்டும் என்றும் அவன் உணர்கிறான். மேலும் இயேசு குற்றவாளியாக மரிக்கவில்லை என்பதையும் மனுக்குலத்தின் பாவத்திற்காக மரிக்கிறார் என்பதையும் இவன் புரிந்து கொண்டான். அது மட்டுமல்லாமல் இவர் இரட்சகர் என்றும் சிலுவையில் மரிக்கிற இவர் ஒரு நாள் அரசாளுவார் என்றும் அந்த ராஜ்யத்தில் அவரோடு கூட தானும் இருக்க வேண்டும் என்று இவன் விரும்புகிறான். இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் திருந்தும்படியாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடைசி வாய்ப்பை இவன் சரியாக பயன்படுத்திக் கொண்டான். பாவ மன்னிப்பை பெற்று மோட்சத்திற்கு தகுதி உள்ளவனாகிவிட்டான். இன்னொருவனோ அவனுக்கு மரண தருவாயில் கொடுக்கப்பட்ட இறுதி வாய்ப்பையும் கூட அவன் தவறவிட்டு விட்டான். இன்றைக்கும் மனிதர்கள் இப்படி இரண்டு விதமாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை இந்த இரண்டு மனிதர்கள் மூலம் நாம் காண முடிகிறது. இந்த மனிதர்களுக்கு நடுவேதான் இயேசு சிலுவையில் தொங்கினார். இயேசு சொன்ன மூன்றாவது வார்த்தையை கேட்போம்.
இயேசு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 26-27 வாசித்து பாருங்கள். இயேசு தம் தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி இயேசு, அதோ உன் தாய் என்றார். இயேசு பிறப்பதற்கு முன்னரே இவர் உலக இரட்சகர் என்பதை தேவதூதன் உலகத்திற்கு அறிவித்திருந்தான். மேலும் சிலுவையின் கோர மரணத்தின் மூலமாகத்தான் இவர் உலகத்தை ரட்சிப்பார் என்பதை சிமியோன் என்னும் ஒரு மனுஷன், உன் ஆத்துமாவை ஒரு பட்டையில் உருவிப்போம் என்று தீர்க்க தரிசனமாக மரியாளுக்கு அறிவித்திருந்தார். இதெல்லாம் அறிந்தவளாகத்தான் இயேசுவின் தாயாகிய மரியாள் சிலுவையின் அருகில் நின்று கொண்டிருந்தாள். ஆகவேதான் அவள் மார்பில் அடித்துக் கொண்டு ஓலமிட்டு ஒப்பாரி வைக்கவில்லை. இயேசுவும் இவைகள் எல்லாம் கடவுளின் சித்தப்படி நடக்கிறது என்பதை நன்கு அறிந்தவராய் அந்த வேதனையின் நேரத்தில் கூட தன்னுடைய தாயின் எதிர்கால பராமரிப்பிற்கு தேவையானதை செய்தார். சிலுவையில் தொங்கும் போது கூட, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று கட்டளையிட்டபடி தன் தாயை யோவானிடத்தில் ஒப்படைத்தார். இது இயேசு கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொள்ள தவறவில்லை என்பதையும், நாமும் நம்முடைய பெற்றோரை கனப்படுத்த வேண்டும் என்பதையும் உணர்த்துகிறது. இயேசு சொன்ன 7வது வார்த்தை கேட்போம். ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம் 46 வாசித்து பாருங்கள். இந்த ஏலி ஏலி லாமா சபக்தானி என்பதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தம். நல்ல காரியங்களுக்காக உயிரிழந்த மகான்கள் தைரியத்தோடும் சந்தோஷத்தோடும் தங்கள் உயிரை விட்டார்கள் என்று சரித்திரம் கூறுகிறது. அப்படியானால் இவர் மட்டும் ஏன் இப்படி மிகுந்த சத்தமிட்டு கதற வேண்டும் என்றும், கடவுளுடைய சித்தத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு மறிக்க வேண்டியதுதானே என்றும் சிலர் கூறுவார்கள். உண்மை என்னவென்றால், உலகத்தில் எவரும் இதுவரை இப்படிப்பட்ட ஓர் கோர மரணத்தை அனுபவித்ததில்லை, அனுபவிக்க போவதும் இல்லை. உலகத்தின் பாவம் முழுவதும் அவர் மீது அன்றைக்கு சுமத்தப்பட்டது. அந்த பாவத்திற்கான தண்டனையும் அவர் தம்மீது ஏற்றுக்கொண்டார். இது எவருமே அறிந்திராத சொல்லொன்னா வேதனையை அவருக்கு தந்தது. மேலும் இவர் நித்தியமாக கடவுளோடு கூட இருந்த தேவகுமாரன். ஆனால் இவர் மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்த போது பாவத்தை நோக்கி பார்க்க கூடாத சுத்த கண்களை உடைய தேவன் இவரிடத்தில் இருந்து தமது முகத்தை திருப்பிக் கொள்ள வேண்டியதாயிற்று. இது எல்லா சரீர வேதனையை காட்டிலும் மிகப்பெரிய வேதனையை இவருக்கு உண்டாக்கிற்று. ஆனால் இதன் மூலம் மனுக்குலத்திற்கு மிகப்பெரிய நன்மைகளும் உண்டாயிருக்கிறது. கடவுள் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றிலும் மிகவும் மேலான வாக்குத்தத்தம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்கிற வாக்குத்தத்தம் தான் நம்மில் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை மிகவும் கவனமாக நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்கிற இந்த வாக்குத்தத்தம் தான் நம்மை ஒவ்வொருவரையும் கடவுள் கைவிடாமலும் நம்மை விட்டு விலகாமலும் இருக்க வேண்டும் என்பதால் தான் இந்த ஒருவர் மீது நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமத்தி இவரை சிலுவையில் அதன்
என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார். இதையெல்லாம் அறிந்து கொள்ளாத காரணத்தினால் தான் சிலர் தன்னையே காப்பாற்றிக் கொள்ள முடியாத இவரால் நம்மை எப்படி காப்பாற்ற முடியும் என்று கேட்கிறார்கள். அவர் சொன்ன 5வது வார்த்தைகளை கேட்போம். தாகமாயிருக்கிறேன், தாகமாயிருக்கிறேன் என்றார். யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 28 வாசனங்களை வாசித்து பாருங்கள். தேவ வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். யோவான் கூறுகிறார், பழைய ஏற்பாட்டிலே என் நாவு மேல்வாயோடே ஒட்டிக் கொண்டது. சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 12 வாசித்து பாருங்கள். என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். சங்கீதம் 69ஆம் அதிகாரம் 21 வாசித்து பாருங்கள். என் தாகத்துக்கு காடியை கொடுத்தார்கள் என்று சிலுவையை குறித்து ஏற்கனவே தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த தாகம் சாதாரணமான தாகம் அல்ல என்றும், அக்னியின் மத்தியில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு ஏற்படும் மரண தாகம் போன்றது என்றும் வேத வல்லுநர்கள் கூறுகிறார்கள். இது இயேசு அனுபவித்த நரக வேதனையை குறிக்கிறது. மனிதனுக்காக அவனுடைய நரக வேதனையை இவர் அனுபவித்தார். எந்த ஒரு மனிதனும் ஒருபோதும் நரக வேதனையை அனுபவிக்க கூடாது என்பதற்காகத்தான் இவர் அந்த வேதனையை ஏற்றுக்கொண்டார். நாம் எல்லோரும் பரலோக இன்பத்தை அனுபவிப்பது மட்டுமே கடவுளுடைய விருப்பம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். மேலும் தாகமாக இருந்த அவர் குளித்த காடியை குடிக்க வாங்கிக் கொண்டது நம் மீது தலைமுறையாக தொடர்ந்து வந்து கொண்டிருந்த சாபங்களை அவர் அகற்றிவிட்டார் என்பதை காட்டுகிறது. முன்னோர் செய்த பாவத்தின் பலனை நாங்கள் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை எடுத்துக்காட்ட பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் ஊசி போயின என்று அந்த காலத்தில் ஒரு பழமொழி இருந்தது. இந்த பழமொழி ஒரு நாள் இல்லாமல் போகும் என்று பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே கடவுள் சொல்லியிருக்கிறார். இயேசு சொன்ன 6வது வார்த்தையை முடிந்தது. யோவான் 19ஆம் அதிகாரம் 30 வாசித்து பாருங்கள். யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 30. முடிந்தது. கிரேக்க மொழியில் டெக்லஸ்டாய் என்ற வார்த்தையை தான் தமிழில் முடிந்தது என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் நிலத்தையோ ஒரு விலையேற பெற்ற பொருளையோ வாங்கும் போது அதற்கான முழு கிரயமும் செலுத்தப்பட்டு விட்டது என்பதை காட்ட டெக்லஸ்டாய் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். அதாவது இந்த காலத்தில் ரசீதுகளில் பெய்ட் என்று முத்திரை குத்துவது போல அந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள். ஆகவே இயேசு சிலுவையில் தொங்கின போது முடிந்தது என்று சொன்னது நமது பாவ மன்னிப்பிற்கான முழு கிரயத்தையும் அவர் செலுத்திவிட்டார் என்பதை காட்டுகிறது. முடிந்தது என்கிற அந்த ஒரு வார்த்தையில் பல காரியங்கள் அடங்கி இருக்கின்றன. எப்படி அந்த வார்த்தையை கேட்போம். சிலுவையை குறித்து கடவுள் திட்டமிட்டு முன்னறிவித்திருந்த எல்லாம் நிறைவேறி முடிந்தது. பழைய ஏற்பாட்டில் அவருடைய பாடுகளை குறித்து சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் நிறைவேறி முடிந்தது. உலகத்தின் பாவம் தீர்ந்தது, முடிந்தது. அதாவது பாவம் இனி ஒரு பிரச்சனை அல்ல. ஏனென்றால் அதற்கு பரிகாரம் வந்துவிட்டது. எத்தனையோ தீராத வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு தீர்வு வந்தது போல மனுக்குலத்தின் பாவ வியாதிக்கும் தீர்வு வந்துவிட்டது. இயேசு ஆவி ஆத்மா சரீரத்தில் பட்ட பாடுகள் முடிந்து விட்டது. இயேசுவின் உலக வாழ்க்கை முடிந்தது. மனுக்குலத்தின் மீட்பிற்காக
6வது வார்த்தையாக முடிந்தது என்று அந்த வார்த்தையை நமக்கு கொடுத்தார். 7வது வார்த்தையாக, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 46 வாசித்து பாருங்கள். பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இயேசு தம் ஜீவன் போகிற வேளையில் மகா சத்தமாய் கூப்பிட்டு இப்படி சொன்னார். ஆண்டவர் உயிர் போகும் அந்த நேரத்தில் இயேசு சத்தமிட்டு கூப்பிடுகிறார். இயேசு தம்முடைய பெலன், சக்தி எல்லாவற்றையும் சிலுவையில் இழந்து ஒன்றும் செய்ய இயலாதவராய் மரணம் அடையவில்லை. அதாவது அவர்கள் அவரை கொலை செய்ததினால் அவர் மரிக்கவில்லை. அவர் ஜீவாதிபதி, ஜீவனை கொடுக்கிறவர். அவரிடமிருந்து யாவரும் ஜீவனை எடுக்க முடியாது. அவரே அதை கொடுத்தால்தான் உண்டு. ஆகவே அவரே அதை ஒப்புக் கொடுக்கிறார். அவர் தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். பொதுவாக சிலுவையில் மரிப்பவர்கள் உயிர் போகும் நேரத்தில் மூச்சுவிட முடியாமல் திணறி தலையை நன்றாக தூக்கி மூச்சுவிட முயற்சிப்பார்களாம். மூச்சுவிட முடியாமல் உயிர் போன பிறகு தலை தொங்குமா? ஆனால் இயேசுவோ தலையை சாய்த்து பிறகு தம் ஆவியை ஒப்புக் கொடுத்தார் ஆவியானவரிடத்தில். இவர்கள் சாகடித்ததால் அவர் சாகவில்லை, அவரே தம் ஜீவனை ஒப்புக் கொடுத்தார் என்பதை இன்றைய நாளில் இந்த வார்த்தை காட்டுகிறது. இயேசுவின் சிலுவை மரணம் கடவுள் காலகாலமாய் திட்டமிட்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடப்பித்த ஒரு சரித்திர சம்பவம். இன்றைக்கு நாம் அதை எண்ணி பார்க்க முடிந்தது. அப்படியாக இந்த நாளில் இந்த புனித வெள்ளி என்று நாம் எந்த நிலைக்கு கடவுளிடம் நாம் முறையிட பெற்றோம். நமக்காக, நம் பாவங்களுக்காக அவர் மரித்தார். நம் பாவங்களுக்காகவும் நம் துக்கங்களுக்காகவும் அவர் நமக்காக மரித்தார். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 4 வாசித்து பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தையில் ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது. இதை ஒவ்வொருவரும் நீங்கள் மறுக்க முடியாது. ஆகவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாள் நீங்கள் படித்து பயன்பெறுங்கள் என்று இன்றைய நாளில் கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. வார்த்தைகளை கடந்து செல்வோம். இந்த வார்த்தைகளை நாம் கொடுக்கும் பொழுது நாம் உள்ளத்தில் வாழும் காலத்திலிருந்து கர்த்தரை கூப்பிட வேண்டும். இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது நாம் எந்தளவிற்கு அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு பயன்பெறுகின்றோம். இனி வரும் வாழ்க்கையில் நாம் ஆண்டவர் பாதத்தில் செல்ல வேண்டும் என்று ஒரு உறுதிமொழி எடுத்து நாம் இனி பாவங்கள் செய்யாமல் ஆண்டவருடைய பிள்ளைகளாக குடும்பமாக நாம் வாழ வேண்டும். அப்படியாக இன்றைய நாளில் நான் உங்களுக்கு வார்த்தை கொடுப்பது அப்போஸ்தலனான பவுலடிகளார் எழுதிய நற்செய்தி 27ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நாம் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு புயல் போன்ற சோதனைகளிலும் தேவனின் சமாதானம் இருதயத்தையும் மனதையும் பாதுகாக்கிறது. 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். ரோமாபுரிக்கு பயணிக்கும் கப்பல் பல நாட்கள் நீடிக்கும் கடுப்புயலை அவர்கள் எதிர்கொள்ள முடியவில்லை. கப்பலில் பயணம் செய்த அனைவரின் உயிருக்கும் பெரும் அச்சுறுத்தலை கொடுத்துக் கொண்டிருந்தது. பல உபாயங்கள் செய்ததும் கப்பலை சுற்றி கட்டி சொரிமணலிலே விழுந்து விடாதபடி பாய்மரங்களை இறக்கி மெதுவாக பயணித்தும் பிரயோஜனமில்லாமல் போயிற்று. பெருங்காற்று மழையினால் அவர்கள் அதிகம் அலைவதைக்கப்பட்டபடியினால் கப்பல் சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களையும் தங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தார்கள்.
சாக்கு மூட்டைகள், கப்பலில் பயன்படுத்தப்படும் நாற்காலிகள் மற்றும் மேசைகள் போன்ற பொருட்கள் அடங்கும். கப்பலின் மாலுமிகளும் பயணங்களும் கைதிகளும் சேவகர்களும் ஆகிய எல்லோருமே புயல் காற்றில் இருந்து தப்பிப்பதற்காக கப்பலின் தளவாடங்களை பவுல் மற்றும் உடன் சகோதரர்களும் கூட எடுத்து கடலில் எறிந்தனர். கப்பலின் அழுத்தத்தை இலகுவாக்கி அதை மிதக்க வைக்க கப்பலில் இருந்து தங்களுக்கு அவசியமாய் தேவைப்படாத எல்லாவற்றையும் எடுத்து எறிந்தனர். இப்படியாக விரக்தி அடைந்த நிலையில் கப்பலை இயக்கவும் பராமரிக்கவும் பயன்படுத்தப்படும் உபகரணங்களும் மற்றும் பொருள்கள் எல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டன. இந்த நிகழ்வு புயலின் தீவிரத்தையும் சூழ்நிலைகளின் பயங்கரத்தையும் ஆபத்தான தன்மையும் பயணிகளின் உயர்த்தியாக செய்ய நினைக்கும் விருப்பத்தையும் வெளிப்படுத்தும் நிலையை காண்பிக்கின்றன. தொடர்ந்து முன்னேறி செல்லும் பயணம் முற்றிலும் தடைப்பட்டது. எனவே தங்களின் உயிர் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளித்தனர். வாழ்க்கையில் நாம் அனைவரும் புயல்களை, பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம். அதற்கு நாம் தப்புவித்துக் கொள்ள முடியாது. அதை நம் சொந்த முயற்சியினால் சந்தித்து சமாளிப்பது என்பது சாத்தியமற்றது. ஆனால் புயல்களின் மத்தியிலும் தேவன் நமக்கு ஒரு நங்கூரத்தை தந்துள்ளார். இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை, விசுவாசம் வைத்து ஜீவிப்பவர்களுக்கு தேவ சமாதானத்தையும் நித்திய ஜீவனையும் உறுதியளித்துள்ளார். கிறிஸ்துவுக்குள் சமாதானத்தை பெற்றவன் என்றென்றைக்கும் எல்லா வேலைகளிலும் கலங்காமல் உறுதியாக இருப்பான். எந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியிலும் தேவ சமாதானம் கிறிஸ்துவுடையவனுக்கு கிடைக்கிறது. ஏனெனில் அவனுக்குள் கிறிஸ்து வாழ்கிறார். அவனுக்கு ஒரு திட நம்பிக்கை உண்டு. தேவனின் வழி நடத்திலும் உண்டு. எது நடந்தாலும் அது தேவனின் அனுமதியுடன் தான் நடக்கும் என்பதனால் உறுதியான பற்றுறுதியும் இங்கே உண்டு. இந்த பற்றுறுதியே விசுவாசியின் சமாதானத்தின் ஊற்றாகும். அதனால் தான் அப்போஸ்தலனான பவுலடிகளார் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக் கடவுது என்றார். கொலோசியர் 3:15 நீங்கள் வாசித்து பாருங்கள். சமாதானம் என்பது கவலை மற்றும் பயத்திலிருந்து பெறும் விடுதலையாகும். அது ஒரு விசுவாசி கிறிஸ்துவில் உறுதியாக சார்ந்து ஜீவிக்கும் போது அவனது ஆத்துமாவில் வெள்ளம் பெருகெடுக்கும். உண்மையான இளைப்பாறுதல் மற்றும் மன நிறைவின் உணர்வாகும். இது கிறிஸ்து அருளும் ஈவு. கிறிஸ்துவின் சமாதானம் நமது உள்ளங்களில் ஆளுகை செய்யும் என்றால் கவலை, பயம், சண்டை, சச்சரவுகள் எழவே முடியாது. புயல்கள் கடலை சீர்குலைப்பதை போல கடுமையான உணர்ச்சிகள் நமது மனதையும் சிதைக்கின்றன. அதனால் ஜெபத்தின் மூலம் நாம் பெற்றுக்கொள்ளும் சமாதானம் நம் இருதயத்தையும் மனதையும் பாதுகாக்கிறது. தேவையற்ற பதட்டங்களில் இருந்து நம்மை விடுவிக்கிறது. கிறிஸ்து அருளும் சமாதானத்தின் வலிமையை நம் அனுதின வாழ்வில் உணர்ந்து ஜீவிப்போமாக. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நேரத்தில் நாம் அனைவரும் கடந்து செல்வோம். பாடல்களை பாடுவோம். Bye.
வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதருக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனாக. அவர் பாடுபட மனமும் வந்து கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி மீண்டும் தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்றார். அவ்வனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். நம் அனைவரும் அவருடைய போதனத்தில் பங்கு கொள்வோமாக. கடைசியாக
பாடல்களை பாடி திருப்பாடல்களின் புனிதர்களை முன்னிட்டு பாடல்களை பாடி நாம் ஆண்டவரோடு இன்றைய நாள் முழுவதும் இந்த புனிதர்களை பாடல்களின் வெளியே நாம் கடைபிடிப்போமாக.
புனித வெள்ளி அன்று உலகெங்கும் ஆண்டவரை இந்த பாடுகளினாலே நாம் ஆலயத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த நாளில் நாம் அனைவரும் ஆண்டவரை நாம் பக்தியோடு விசுவாசத்தோடு ஒரே நிலையில் ஒரே மனதோடு நாம் ஜெபிக்க வேண்டும். கண்களை மூடி நாம் இப்போது ஜெபிப்போமாக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இன்று உலகம் முழுவதும் உள்ள உமது பிள்ளைகளுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள். கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உமது ஒரே குமாரன் எங்கள் பாவங்களுக்காகவும் முழு உலகத்தின் பாவங்களுக்காகவும் ஓர் உன்னத பலியாக மரித்த ஒரு சிறந்த நாளாக இந்த நாளை நீர் நியமித்தீர். இயேசு சமாதான பிரபுவாக பிறந்தார். ஆனால் இன்று உலகம் முழுவதும் குழப்பமும் சமாதானமின்மையும் நிலவுகிறது. ஏனென்றால் உலகெங்கிலும் உள்ள தேசங்களின் தலைவர்களும் மக்களும் பாவமுள்ள மனிதனை பரிசுத்த தேவனுடன் ஒப்புரவாக்கும் பணிக்காக பிறந்த சமாதான பிரபுவை மறந்து விட்டார்கள். ஆசீர்வதிக்கப்பட்ட இரட்சகரே, எங்கள் இருதயங்களிலும் வீடுகளிலும் சமூகங்களிலும் எங்களுக்கு சமாதானத்தை அருளும். பிதாவாகிய தேவனே, எல்லா புரிதலையும் மிஞ்சிய உமது சமாதானத்துக்காக நன்றி. ஆழ்கடலில் கூட பவுலுக்கு நீர் மன அமைதியை அளித்தது போல சந்தேகம் இருந்த இடத்தில் தெளிவையும், துக்கம் இருந்த இடத்தில் மகிழ்ச்சியையும், நம்பிக்கை இன்ப இருந்த இடத்தில் நம்பிக்கையையும் கொண்டு வாரும். நீர் எங்களுக்கு அளித்த விவரிக்க முடியாத ஈவுக்காக நாங்கள் உமக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு நன்றி செலுத்துகையில் இன்று காலையில் இருந்து முழுவதும் உமது கிருபாசனத்திற்கு முன்பாக எங்களை மீண்டும் அர்ப்பணிக்க விரும்புகிறோம். இயேசுவின் தியாக நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் அனைவரும் தலை வணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யம் ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேல் பிரகாசமடையத்தக்கதாகவும் ஆண்டவர் வரும் மற்றும் உங்கள் மேல் உங்கள் குடும்பத்தின் மேலும் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நினைத்திருப்பதாக. ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.